முன்பொரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்களுக்கு இடையே சிவபெருமான் ஒரு பிரம்மாண்டமான ஜோதி பிழம்பாக தோன்றினார். அந்த ஜோதியின் அடியையோ அல்லது முடியையோ யார் காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் என்று ஒரு போட்டி வைக்கப்பட்டது. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ஜோதியின் அடியை தேடி சென்றார். ஆனால் முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா அன்னப்பறவையாக மாறி மேலிருந்து வந்த தாழம்பூவை சாட்சியாக வைத்து தான் முடியை கண்டுவிட்டதாக சிவனிடம் பொய் கூறினார். பிரம்மா பொய் சொன்னதால் கோபமடைந்த சிவபெருமான் தனது புருவ மத்தியிலிருந்து மிக கோரமான உருவத்துடன் கால பைரவரை உருவாக்கினார். பிரம்மாவின் பொய்யுரைத்த 5வது தலையை கொய்யுமாறு சிவபெருமான் பைரவருக்கு ஆணையிட்டார். உடனே பைரவர் தனது நகத்தால் பிரம்மாவின் அந்த 5வது தலையை கிள்ளி எறிந்தார். இதனால் பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. பிரம்மனின் கபாலம் மண்டையோடு பைரவரின் கையில் ஒட்டி கொண்டது. இதனால் பைரவர் அந்த மண்டையோட்டை ஏந்தியபடி உலகெங்கும் பிச்சை எடுத்து அலைந்து திரிந்தார். இறுதியில் அவர் காசியை அடைந்தபோது அங்குள்ள கங்கை ஆற்றில் நீராடியதும் அவர் கையில் இருந்த பிரம்ம கபாலம் கீழே விழுந்தது. அப்பொழுதுதான் அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அன்று முதல் அவர் காசியின் காவல் தெய்வமாகவும் பக்தர்களின் பாவங்களை அழிப்பவராகவும் அங்கேயே நிலை பெற்றார்.